அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்திய பங்குச்சந்தையின் வாரன் பஃபெட்னு அழைக்கப்படுற ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மறைந்த முன்னாள் முதலீட்டாளர் அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். பிறந்த வருடம் மற்றும் தேதின்னு பார்த்திங்கன்னா 5/7/1960. இவருடைய முதலீட்டு ஆரம்பித்த காலம் பார்த்திங்கன்னா 1985 தான் ஆரம்பிச்சிருக்காரு. 25 வயசுலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 5000 ரூபா முதலீட்டை கிட்டத்தட்ட 47,000 கோடியாக மாற்றிருக்காரு. இவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய நாலேஜ்லாம் பார்த்திங்கன்னா இவருடைய அப்பா மூலயமா தான் இவருக்கு கிடச்சிருக்கு. அதாவது இவர் அப்பாவும் ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனால இவர் அப்பாவுடைய நாலேஜை வச்சு தான் இவர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காலத்துக்கு முன்கூட்டியே பாருங்கள் 1983 பாருங்கள் 212 இருந்த சென்செக்ஸ் அந்த வருஷம் 1 இயர் ரிட்டர்னாக 2.85% நெகட்டிவாக கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் 1984 பார்த்திங்கன்னா 15% பாசிட்டிவாக இருந்திருக்கு. இது அவருக்கு ஒரு உத்வேகமாக இருந்திருக்கலாம். 1985 அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 44.24% அவருக்கு லாபம் கிடச்சிருக்கு. காலன்றது ரொம்ப முக்கியம். இவர் ஆரம்பித்த காலம் பார்த்திங்கன்னா 1985. இப்போ ஒரு அம்பானி பிறந்து ஒரு ரிலையன்ஸ் நிறுவனத்தை உருவாக்குவாரன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இவருடைய ஆரம்ப காலகட்டம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய அளவு வளர்ச்சியை அடையாத காலம். ஒரு விதை மரமாக முளைக்கிறதுக்கு முன்னாடியே இவர் அந்த காலகட்டத்தில் உள்ளே இறங்கியிருக்காரு. அது வாரன் பஃபெட்டாக இருக்கட்டும். அதே வாரன் பஃபெட்டு இப்போதைக்கு அவருடைய போர்ட்ஃபோலியோவை இந்த அளவுக்கு பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஆனால் நம்மளால் முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எது விதிக்கப்பட்டதோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனுடைய போர்ட்ஃபோலியோ மாதிரி தான். ஆரம்ப காலகட்டத்திலலாம் அவர் 10 நிறுவனத்தில் முதலீடு செஞ்சால் 2 நிறுவனம் மட்டும்தான் அசாதாரண வளர்ச்சி இருக்கும். 4 நிறுவனம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். 4 நிறுவனம் ஒரு சாதாரண வளர்ச்சி தான் இருக்கும். இது நார்மலாக எல்லாருடைய போர்ட்ஃபோலியோலையும் நடக்கிற விஷயந்தான். ஆனால் அவர் நெகட்டிவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாக்கையும் பிற்காலத்தில் குறைச்சி பாசிட்டிவாக போகிற ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் தொடர்ந்து மறுமுதலீடு செய்ய ஆரம்பித்தார். இப்போ 100 ரூபா நஷ்டமாயிடுச்சு ஒரு நிறுவனத்தில். 200 ரூபா போட்டிங்கன்னா 100 ரூபா நஷ்டமாயிடுச்சு. அந்த 100 ரூபா ஏறி வரணும்னா கிட்டத்தட்ட 100% வளர்ச்சி அடையணும். ஏன்னா 200 ரூபாயிலேருந்து 100 ரூபா குறைஞ்சிச்சு 50%. ஆனால் அந்த 100 ரூபா ஏறணும்னா அந்த 100லேருந்து மறுபடியும் 100 ரூபா போகணும். ஆனால் இதுவே நீங்கள் 100 ரூபாய் எடுத்து வேறு ஏதாவது ஒரு நல்ல வளர்கிற கம்பெனியில் போட்டிங்கன்னா உங்களுடைய பணம் பல மடங்காகும். இது உங்களுடைய முன்னாள் போர்ட்ஃபோலியோவும் இப்போ இருக்கிற போர்ட்ஃபோலியோவும் நான் ஒரு கம்பாரிசனுக்காக கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஒரு போர்ட்ஃபோலியோ தான் இவங்களுடையது. ஆனால் காலம் நல்ல ஒரு பங்கில் நீங்கள் முதலீடு செய்யும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் ரிட்டர்ன், அதாவது 40 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 47,000 கோடி எடுத்திருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா 5,000 ரூபா ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரே ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 47,000 கோடி எடுக்கணும் அப்படின்னா 40 வருஷத்தில் 58% ஒரு வருஷத்துக்கு வளரணும். இதுக்கு நான் உங்களுக்கு உதாரணமும் நான் இப்போ கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீட்டு காலம் ரொம்ப முக்கியங்க. ஒரு நல்ல நிறுவனம் தேர்ந்தெடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதில் லாங் டைமுக்கு நீங்கள் வச்சுருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சும்மா நான் வாங்குகிறேன் ஒரு 20% லாபம் கிடச்சி விற்றுட்டு ஓடுறேன் அப்படின்லாம் இருக்காதிங்க. இதில் பாருங்கள் வாரன் பஃபெட்லாம் 22% தான் ஒரு வருட வளர்ச்சியே. அதுவே சைமன்றவர் 66% ஒரு வருஷத்துக்கு வளர்ச்சி. அதுவே கீழே ஒன்று காமிக்கிறோம்னா அதே பஃபெட்டையும் பீட்டர் தயால்ன்றவர் 97%, 22 வருஷம் கண்டினியூஸாக 97% ஒருத்தர் வளர்ந்துருக்காருன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. என்னென்னா எல்லாராலையும் முடியும்னா நம்மளாலேயும் முடியும். மற்றவங்களால முடியுன்ற விஷயம் என்னாலேயும் முடியும். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும்.